God has made us a part of his body so that he may fill us with his glory. தேவன் நம்மை அவருடைய சரீரத்தின் அவயவமாக மாற்றினதற்கு காரணமே அவருடைய மகிமையினால் நம்மை நிரப்புவதற்கு தான். And that's what the apostle says, if any man defile the temple of God, him shall God destroy. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். Now this cannot refer to unbelievers, because no unbeliever's body is the temple of God. இது நிச்சயமாக அவிசுவாசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கவில்லை. ஏனெனில் எந்த அவிசுவாசினுடைய சரீரமும் தேவனுடைய ஆலயமாக இருக்கவே முடியாது. Only a believer's body can be a temple. ஒரு விசுவாசினுடைய சரீரம் தான் தேவ ஆலயமாக இருக்க முடியும். And only that man to who the body belongs can defile his body. எந்த நபருக்கு அந்த சரீரம் சொந்தமா இருக்கிறதோ அவங்க தான் அதை கெடுக்கவும் முடியும். Who is this man? Who do you think? If any man, ஒருவன் அந்த ஒருவன் யார்? Who is that man? யார் அந்த ஒருவன்? That man is the temple of God, brother. தேவனுடைய ஆலயமாக இருக்கிற அந்த ஒருவன். He only can defile. அவனால் மாத்திரம் தான் அதை கெடுக்க முடியும். So right, very clearly it doesn't talk about the devil, because it talks about man here. நிச்சயமாக இது சாத்தானை குறித்து சொல்லவில்லை, ஏனா இது மனுஷனை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. Because if any man means it has to be a man. ஒருவன் என்று சொல்லும்போது அது மனிதன் தான். You got it? You have to be very careful, brother. But the temple of God is holy. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. Which temple you are? நீங்களே அந்த ஆலயம். Today, child of God, தேவ பிள்ளைகளே, we have to be very careful. வெகு ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். Because you see next verse 18, let no man deceive himself. 18வது வசனம், ஒருவனும் தன்னைத்தான் வஞ்சியாதிருப்பானாக. After telling that, he's saying let no man deceive himself. இதை சொன்ன பிறகு சொல்கிறார், ஒருவனும் தன்னை வஞ்சியாமல் இருப்பானாக. You know, all this is coming in one line. இவையெல்லாம் ஒரே வாக்கியமாக ஒன்றாக வருகிறது. 16, 17, 18 is put by the translators, but the original doesn't have 16, 17, 18. இந்த 16, 17, 18 என்பதெல்லாம் மொழிபெயர்ப்பார்கள் பிரித்தவைகள். ஆனா மூல பாஷையிலே இதெல்லாம் எண்களாக பிரிக்கப்படவில்லை. So to make you understand, I'm going to read 16, 17, 18. Listen very, very careful. I'm going to read it slow, and I'm going to read it how it was in the original Greek. Know ye not that you are the temple of God, and that the Spirit of God dwelleth in you? If any man defile the temple of God, him shall God destroy. For the temple of God is holy, which temple you are. Let no man deceive himself. If any man among you seemeth to be wise in this world, let him become a fool that he may be wise. ஆகவே நான் மூல பாஷையில் இருந்ததை போலவே நான் வாசிக்க போகிறேன், கவனமாக கேளுங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவனும் தன்னைத்தான் வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்தில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரன் ஆக கடவன். Now Paul was very clear about this, because he knew a lot of teachings will come, will confuse the people, and that's why he's saying let no man deceive himself. பல வகையான உபதேசங்கள் வந்து ஜனங்களை வஞ்சித்து விடும் என்பதை அவர் அறிந்திருந்தார் பவுல். ஆகவே தான் சொல்கிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய். Let no man deceive himself. ஒருவனும் தன்னைத்தான் வஞ்சியாத இருப்பானாக. He says, if any of you seem to be wise in this world, let him become a fool. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் பைத்தியக்காரனாக. The reason is some guys are very clever. They will twist it in such a way that it is convenient to them. That's why he's telling, don't deceive yourself. If you think you're wise in this world, become a fool so that you may be wise. சிலர் தேவனுடைய வார்த்தையை சற்று புரட்டி விடுவார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆகவேதான் அவர் வெகு தெளிவாக எழுதுகிறார், ஒரு தன்னை ஞானி என்று எண்ணினால் முதலாவது அவன் பைத்தியக்காரனாக கடவன். Today, child of God, தேவ பிள்ளையே, the point we are now trying to bring to you is the glory which was in the ark of the Lord can now come and dwell inside your body. தேவனுடைய மகிமையானது, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருந்த தேவ மகிமையானது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ளாக வந்து உங்கள் சரீரங்களை வாசம் பண்ண முடியும். When the ark of the Lord entered the house of Dagon, that was the downfall of Dagon forever. When the ark of the Lord entered the house of Obed-Edom, suddenly he saw supernatural increase, because the glory entered both houses. In the same way, today is an opportunity for the glory of God to enter your body. And I'm telling you, if you're going to allow this glory to operate in your life, your house will become totally different. And then people will go and tell King David, the Lord hath blessed ... person, because the ark of the Lord
has entered his house. தாகோனுடைய வீட்டிற்குள்ளாக தேவனுடைய பெட்டி உள்ளே நுழைந்த உடனே தாகோன் சரிந்து விழ ஆரம்பித்தது. ஓபேதேதோமுடைய வீட்டிற்குள்ளாக தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி நுழைந்த உடனே இயற்கைக்கு அப்பாற்பட்டதான விருத்தேடுதலை அவர் பார்த்தார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அல்லது அந்த மகிமை உள்ளே நுழையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்வார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மகிமை இருந்துச்சு. அதே மகிமை உங்களுக்குள்ளாக இறங்கும்படியாக கர்த்தர் ஒரு வாய்ப்பை திறந்திருக்கிறார். அந்த மகிமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக இறங்கும் போது, உங்கள் சரீரத்துக்குள்ளாக இறங்கும் போது எல்லாமே மாறும். அப்பொழுது தாவீது ராஜாவிடத்தில் போய் சொல்லுவார்கள், உடன்படிக்கை பெட்டி இவர்களுடைய வீட்டுக்குள்ளாக உன்னுடைய சரீரத்துக்குள்ளாக வந்து விட்டது என்று சொல்வார்கள். எல்லாரும் காண்பார்கள். I'm telling you today, brother, don't waste your time. நான் சொல்லுகிறதை கவனிங்க. நான் நேரத்தை Don't waste your time. I think we are all wasting time. நேரத்தை மாத்திரம் வீணாக்காதீங்க. Don't waste your time. Such a glorious opportunity to carry the glory in our body. நம்முடைய சரீரங்களிலே தேவனுடைய மகிமையை சுமந்து கொண்டிருக்கக்கூடியதான அருமையான வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We carry the treasure in earthen vessels. இந்த மண்பாண்டங்களிலே இந்த பொக்கிஷத்தை நாம் வைத்திருக்கிறோம், உடையவர்களாய் இருக்கிறோம். How many of you know that we carry the treasure in earthen vessels? எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மண்பாண்டங்களிலே நாம் அந்த பொக்கிஷத்தை நாம் உடையவர்களாய் இருக்கிறோம்? So the Bible very clearly calls our body as an earthen vessel. நம்முடைய சரீரத்தை வேதாகமம் மண்பாண்டங்கள் என்று அழைக்கிறது. 2 Corinthians 4:7. But we have this treasure in earthen vessels. 2 கொரிந்தியர் 4:7 இந்த பொக்கிஷத்தை, இந்த மகத்துவமான வல்லமை, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். What do we have? நாம் எதை பெற்றிருக்கிறோம்? This treasure இந்த பொக்கிஷம் in earthen vessels, மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். that the excellency of the power may be of God and not of us. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படிக்கு. So child of God, understand you are not an ordinary person. ஆகவே நீங்கள் சாதாரணமான நபர் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். God loves us. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். He loves our body. நம்முடைய சரீரத்தை தேவன் நேசிக்கிறார். That's why today he has made our body the temple. ஆகவேதான் இன்றைக்கு நம்முடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார். And the more you concentrate on the temple, you'll find that your body becomes supernatural. நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய ஆலயத்தை மேல் கவனத்தை செலுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சரீரம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக மாறிவிடும். Don't concentrate on your body. உங்க சரீரத்தின் மேல் கவனம் செலுத்தாதீர்கள். Concentrate on the temple. தேவனுடைய ஆலயத்தின் மேல் கவனத்தை செலுத்துங்கள். Today a lot of people are concentrating on the body only. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய சரீரத்துக்கு தான் கவனத்தை What கொடுக்கிறார்கள். makeup to put? என்ன மேக்கப் எல்லாம் போடுறாங்க, and what food to eat, என்ன உணவை சாப்பிடுவது, what car to drive, எந்த காரை ஓட்டலாம், what AC to buy. எந்த ஏசியை வாங்குவது. This is what we are concentrating. இதுதான் கவனமாக இருக்கிறோம். Don't concentrate on body, brother. சரீரத்தின் மேல் கவனத்தை செலுத்தாதீர்கள். This body is already fixed to the Lord. இந்த சரீரம் ஏற்கனவே தேவனுக்குரியதாக இருக்கிறது. Did you do anything? நீங்க ஏதாவது செய்தீர்களா? You didn't do anything. நீங்க ஒன்றுமே செய்யவில்லை. It was automatically fixed. எல்லாமே அவருடையதாக ஏற்கனவே மாற்றப்பட்டிருக்கிறது. Redemption did it for you. இதெல்லாம் மீட்பு நமக்காக செய்து That was முடித்து the விட்டது. plan of God. தேவனுடைய திட்டமாம். So does God tell you to concentrate on your body? உங்க சரீரத்தின் மேல் கவனம் செலுத்தும்படி தேவன் சொல்லுகிறாரா? He expects you to concentrate on the temple of God, தேவனுடைய ஆலயத்தின் மேல் நாம் which கவனம் is your body. உங்களுடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயம். You should be always careful to ensure that's not defiled. உங்களுடைய சரீரமானது எந்த நேரத்திலும் அது தீட்டுப்படாதபடிக்கு கெடுக்கப்படாதபடி நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். Because the devil likes to make you defile your body. உங்க சரீரத்தை கெடுக்க வைப்பதுதான் சாத்தானுடைய நோக்கமாம்.